கிச்சனில் ஒரு கரப்பாம்பூச்சி வந்துருச்சு அப்படின்னாவே ஒரு முட்டையில் கரப்பாம்பூச்சி பெருகி போய் அதிகப்படியான தொந்தரவு வந்து நமக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடும். இதை வந்து நம்ம வீட்டில் இருந்து ஒரேடியாக நம்ம வந்து எப்படி வந்து ஒழிச்சு கட்டுறது அப்படிங்கிற சூப்பரான ஐடியா தான் நான் அவங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஒரு ட்ரே ஒன்று எடுத்துக்கோங்க. இதில் வந்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கற்பூரம். நம்ம பூஜைக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த கற்பூரம் தான் நான் வந்து இன்றைக்கி எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒரு 3 அப்படி இல்லைனா ஒரு 4 இந்த மாதிரி நான் எப்படி வந்து வீடியோவில் காமிக்கிறேன்னா அதே மாதிரி நல்லா நசுக்கி பவுட்ரு ஃபார்மில் வந்து சேர்த்துக்கோங்க. இது கூட வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து எந்த அளவு வந்து தேவைப்படுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 5-6 சூடம் கூட சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா வந்து நீங்கள் ஒரு 4-5 சூடம் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஒரு 4 சூடம் அளவு நல்லா நைஸாக பொடி பண்ணி சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து பத்தி தான் எடுத்திருக்கேன். பத்தி வந்து ஒரு 2 பத்தி எடுத்திருக்கேன். நீங்களும் ஒரு 2 பத்தி எடுத்துக்கோங்க. சில பத்தி பார்த்திங்கன்னா நல்லா அழுத்தமாக கட்டி ஃபார்மில் இருக்கும். அது அந்தளவு வந்து சீக்கிரமாக கரையாது. அதனால் பார்த்து எந்த பத்தி வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்து எடுத்துக்கோங்க. இதையும் வந்து நல்லா இந்த மாதிரி ஒரு கல் வச்சு நம்ம வந்து இஞ்சி பூண்டுலாம் நசுக்கோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கல் வச்சுருந்தீங்க அப்படின்னா நல்லா இந்த மாதிரி நசுக்கி எடுத்துக்கோங்க. நசுக்கி எடுத்தோன்னா நமக்கு வந்து குச்சி தனியாக அந்த பத்தி தனியாக வந்து நமக்கு வந்து கிடச்சிரும். அதையும் நல்லா இன்னும் நல்லா பவுட்ரு ஃபார்மில் நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். தேவைப்பட்டுச்சுன்னா வந்து இந்த மாதிரி வந்து கையாலையும் நல்லா பவுட்ரு ஃபார்ம் நம்ம வந்து தூளாக வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு பத்தி வந்து நல்லா வந்து நம்மளுக்கு பவுட்ரு ஃபார்மில் கிடைக்கல அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் வந்து நார்மல் பச்சை தண்ணி பதிலாக வந்து நீங்கள் வந்து நல்லா ஹீட் பண்ணி கூட தண்ணி வந்து சேர்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து பவுட்ரு ஃபார்மில் நமக்கு நல்லா கரைஞ்சி வந்துடும். இப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து சூடை வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி அதோட இந்த பத்தியையும் சேர்த்து ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நமக்கு கிச்சனில் அதிகப்படியான கரப்பாம்பூச்சி தொல்லை வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஃபஸ்ட்டு காரணம் பார்த்திங்கன்னா, நம்மளோட சிங்கில் வந்து எப்போதுமே வந்து பாத்திரம் நைட் டைமில் அப்படியே சாப்பிட்டுட்டு தண்ணி கூட ஊற்றாமல் சில பேர் அப்படியே வந்து தூங்க போயிடுவாங்க. அந்த மாதிரி போகும்போது அதில் இருக்கிற மிச்ச மீதியை சாப்பிட்றதுக்கு கூட வந்து கரப்பாம்பூச்சி வந்து அதிகமாக வந்து வரும். கிச்சனில் நம்ம சாப்பிட்டு முடித்தோன்னா அப்படியே வந்து நம்ம பேலன்ஸை வந்து அடுப்பு மேலே அப்படியே வச்சுட்டு நம்ம வந்து தூங்க வந்துடுவோம். அது மாதிரி வைக்கும் போதும் அதிகப்படியான கரப்பாம்பூச்சி, குட்டி குட்டி கரப்பாம்பூச்சியாக இருக்கட்டும், பெரிய கரப்பாம்பூச்சியாக இருக்கட்டும், அடுப்பு மேலே நம்ம சாப்பிட்ற தட்டு மேலே இதெல்லாம் வந்து அதிகப்படியான தொந்தரவை கொடுக்கும். அதுக்கான ஒரு சூப்பரான ஐடியா தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கி வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இப்போது நம்ம வந்து ரெடி பண்ண லிக்யூடை ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் நம்ம வந்து சேர்த்துடலாம். உங்கள்கிட்ட ஸ்ப்ரே பாட்டில் இருந்துச்சு அப்படின்னா சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா வந்து நம்ம ஜூஸ்லாம் வந்து ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கி நம்ம பசங்கள்லாம் சாப்பிட செய்வாங்க. அப்படி இல்லைனா வீட்டில் வந்து ஒரு குட்டி குட்டி பாட்டில் கிடந்துச்சு அப்படின்னாலுமே என்ன ரெடி பண்ணி அழகாக வந்து அதோட மூடியில் வந்து ஹோல் போட்டிங்க அப்படின்னா ஈஸியாக ஸ்ப்ரே பாட்டில் மாதிரியே நமக்கு ரெடி ஆகிடும். இப்போ ஒரு டம்ளர் தண்ணியை நம்ம வந்து அதில் வந்து சேர்த்தாச்சு. பேலன்ஸ் இருக்கிற பத்தியை வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ அது வந்து க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வந்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் வீட்டு கிச்சன்லலாம் எந்த அளவு வந்து நம்ம வந்து அதிகப்படியான காசு கொடுத்து ஸ்ப்ரே வாங்கி அடித்தாலும் அப்படி ஏதாவது மருந்து வச்சாலுமே அது வந்து ஒழியவே ஒழியாது. அதுக்கான ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் பாருங்கள். இது நம்ம படுக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அடுப்பு மேலெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த லிக்விடாக அழகாக அந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. நைட் டைமில் தான் பார்த்திங்கன்னா நமக்கு பல்லி, கரப்பாம்பூச்சி இதெல்லாம் வந்து அதிகமாக வந்து ஓடிட்டுருக்கோம். அதனால் நம்ம படுக்க போகிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம வீட்டில் இருக்கிற சமையல் செஞ்ச ஏதாவது வந்து நம்ம வந்து பேலன்ஸ் வச்சுருப்போம் இல்லையா, அதெல்லாம் ஒரு குட்டி குட்டி பாக்ஸில் போட்டு அழகாக க்ளோஸ் பண்ணி நம்ம செல்ஃபு அப்படின்லாம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம படுக்கும்போது கரப்பாம்பூச்சி தொல்லையை நம்ம விடுபடலாம். அதே மாதிரி சிங்க்லையும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பாத்திரம்லாம் வந்து நைட் டைமே வந்து விலக்கி கழுவி வச்சிடணும். சிங்கில் போடுறத நம்ம அவாய்ட் பண்ணோம் அப்படின்னாலுமே அதிகமான பல்லி கரப்பாம்பூச்சிலேருந்து நமக்கு வந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்ம அடுப்பில் வந்து லிக்விட் வந்து நம்ம வந்து தெளித்தோம் இல்லையா, அதை வந்து நீங்கள் அப்படியே விட்டுட்டு படுக்க போனாலும் பரவாயில்ல, காலையில் கூட வந்து நம்ம வந்து தொடச்சி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா வந்து ஒரு காட்டன் கிளாத் வச்சு இந்த மாதிரி வந்து அடுப்பு ஃபுல்லாக நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணி துடைக்கும் போது அதோட வாசனை ஃபுல்லாகவே அடுப்பு ஃபுல்லாக இருக்கும். அதே டைமில் கவுண்டர் டாப்லேயும் பார்த்திங்கன்னா தெளித்து விட்டு ஒரு வைப்ஸ் வச்சு நம்ம வந்து க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதோட ஸ்மெல்லுக்குமே நமக்கு வந்து அந்த குட்டி கரப்பாம்பூச்சியாக இருக்கட்டும், பெரிய கரப்பாம்பூச்சி, பல்லி இதெல்லாம் வந்து ஓடிட்டுருக்கிறத நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு அதிகப்படியான பல்லி கரப்பாம்பூச்சி வந்து எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிச்சனை வந்து சுத்தமாக வைக்காதனால தான் இந்த பல்லி கரப்பாம்பூச்சிலாம் அதிகமாகுது. நமக்கு ஒரு கரப்பாம்பூச்சி வந்து உருவாயிடுச்சு அப்படின்னாவே அது வந்து பார்த்திங்கன்னா நிறைய முட்டை விட்டு பல மடங்காக வந்து பல்லி கரப்பாம்பூச்சி அதிகமாகிடும். அதுவும் இல்லாமல் அந்த குட்டி குட்டி கரப்பாம்பூச்சி பார்த்திங்கன்னா ரொம்பவே நமக்கு வந்து டென்ஷனை தான் ஏற்படுத்தும். நம்ம வீட்டில் இருக்கிற பாத்திரமாக இருக்கட்டும், மிக்ஸி, கிரைண்டர், அந்த ஃப்ரிட்ஜுக்கு கீழே, சோபா கீழே இது உள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய வந்து அப்படியே வந்து இலஞ்சிக்கிட்டே இருக்கும். அதை பார்க்கும்போது நமக்கு ஒரே டென்ஷனாக இருக்க மாதிரி
மாதிரி இருக்கும். அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு எங்கெல்லாம் அதிகமான கரப்பாம்பூச்சி இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறோமோ அங்கே எல்லாமே இந்த மாதிரி லிக்விட் ரெடி பண்ணி நம்ம வந்து தெளித்து விட்டுக்கலாம். இதுக்காக நம்ம அதிகப்படியான காசுலாம் கொடுத்து நம்ம கடைகளிலேருந்து வாங்கிட்டு வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே வந்து நம்ம அப்பப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா மொத்தமாக ஒரேடியாக அதை ஒழிச்சு கட்டி ஓட விட்டுடலாம். இப்போ பேலன்ஸ் இருந்த அந்த கொஞ்சம் லிக்விட் இருந்துச்சு இல்லையா, அந்த பத்தியோட நம்ம வந்து ஒரு ட்ரேயில் வச்சுருந்தோம். அதில் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா காட்டனை வந்து நான் ஒரு பீஸாக வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நமக்கு வந்து எந்த அளவு தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஒரு 4 பீஸ் அப்படி இல்லைனா ஒரு 5 பீஸ் அளவுக்கு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கையால் மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் நாள் ஃபுல்லாகவே ஒரே பத்தி ஸ்மெல்லாக இருக்கும். சில பேருக்கு வந்து பத்தி ஸ்மெல் வந்து பிடிக்காது இல்லையா, அதனால் இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நம்ம அழகாக வந்து எல்லாத்தையும் வந்து எடுத்தாச்சு பாருங்கள். எடுத்துகிட்டு அழகாக நம்ம தனித்தனியாக எடுத்தோம் அப்படின்னாவே வந்து தனித்தனியாக ஒரு காட்டனும் நமக்கு கிடச்சிரும். இந்த காட்டனை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எங்கெல்லாம் அதிகப்படியான கரப்பாம்பூச்சி பள்ளி தொந்தரவு இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறோமோ அந்த இடத்துல ஃபுல்லாகவே வந்து ஒரு காட்டனை வந்து வச்சு விட்டுடலாம். நமக்கு வந்து கரப்பாம்பூச்சி அதிகமாகிடுச்சு அப்படின்னாலே பள்ளியும் பார்த்திங்கன்னா அதிகமாகிடும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு டைம் வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணி வைக்கும்போது நம்ம பள்ளி கரப்பாம்பூச்சியை நிரந்தரமாக வந்து வீட்டை விட்டு வந்து ஓட விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து எங்கெங்கே வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள். நமக்கு வந்து பொதுவாக கரப்பாம்பூச்சி அதிகமாக இருக்கிற இடம் அப்படின்னாவே நமக்கு வந்து கிச்சனாக தான் இருக்கும். அந்த சிங்குக்கு கீழெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய கரப்பாம்பூச்சி ஓடிட்டுருக்கும். அதுக்கப்புறமா வந்து ஃப்ரிட்ஜுக்கு அந்த சைடுலேயும் பார்த்திங்கன்னா நமக்கு கரப்பாம்பூச்சி இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம காய்கறி, தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் வைக்கிறோம் இல்லையா, அந்த ட்ரேவுக்கு பக்கத்துலேயும் பார்த்திங்கன்னா அதிகமான கரப்பாம்பூச்சியெல்லாம் வந்து நமக்கு வந்து ஓடிட்டுருக்கும். ரூம் டோருக்கு அந்த ஆப்போசிட்லேயும் பார்த்திங்கன்னா நமக்கு கரப்பாம்பூச்சி ஓடிட்டுருக்கும். நமக்கு வந்து ரூமில் வந்து கட்டிலெலாம் கிடக்குது அப்படின்னா வந்து அந்த கார்னர் சைடு எல்லாமே நிறைய வந்து கரப்பாம்பூச்சி வந்து ஓடிட்டுருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த இடத்துலலாம் ஒரு காட்டனை வந்து இந்த மாதிரி வச்சு விட்டுருங்க. இந்த மாதிரி வச்சு விடும்போது பார்த்திங்கன்னா பள்ளி கரப்பாம்பூச்சி கொஞ்ச நாள்லேயே வந்து அழிஞ்சு போயிடும். இதை அப்படியே நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா வீடு ஃபுல்லாகவே வந்து நிறைய கரப்பாம்பூச்சி வந்து அதிகமாகிடும். நம்ம வந்து பீரோலாம் பார்த்திங்கனாலுமே நிறைய வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த மாதிரி வந்து ஒரு குட்டி டப்பாவில் நான் வந்து கொஞ்சம் கடுகு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி அந்த ஜாம் பாக்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த பாக்ஸ் தான் நான் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஜாம் டப்பா தான் எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. உங்ககிட்ட இந்த மாதிரி குட்டி பாக்ஸ் ஏதாவது இருந்தாலுமே நீங்கள் அதையும் கூட எடுத்துக்கலாம். இது கூட என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷாம்பு தான் ஒரு பாக்கெட் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட எந்த ஷாம்பு இருந்தாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி கிளீனிக் ப்ளஸ் ஷாம்பு தான் எடுத்திருக்கேன். அது இந்த மாதிரி வந்து நல்லா வந்து முழு ஷாம்பையும் அந்த கடுகு கூட சேர்த்துருங்க. இது கூடவே வந்து ஒரு கற்பூரம், நம்ம பூஜைக்கெலாம் யூஸ் பண்ணாலே அந்த கற்பூரம் சேர்த்துருக்கேன். அதையும் இந்த மாதிரி நல்லா பொடி பண்ணி நல்லா பவுடர் ஃபார்மில் இது கூட சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக்கிங் சோடா வந்து ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இது கூட வந்து கொஞ்சமாக வந்து கம்ஃபர்ட் வந்து வாசனைக்காக கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடியில் ஆல்ரெடி வந்து நான் வந்து நிறைய வந்து ஓட்டை வந்து நல்லா வந்து ஒரு சின்ன பின்னை வச்சு ஹீட் பண்ணி அழகாக ஓட்டை போட்டு வச்சுருக்கேன். அந்த மாதிரி வந்து நீங்கள் அடி போர்ஷன்லேயும் வேணாலும் ஓட்டை போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா இதோட மூடி போர்ஷன்லேயும் நம்ம வந்து ஓட்டை போட்டுக்கலாம். நான் வந்து அடியில் தான் போட்டிருக்கேன். அப்படியே மைல்டாக வந்து அப்படியே வந்து அதோட ஸ்மெல் வந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும். இதை வந்து நம்ம எங்கே வைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டாய்லெட், பாத்ரூம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி தான் வந்து தேய்ச்சி கழுவினாலுமே ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வரா மாதிரி இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நம்ம வச்சு விட்டுட்டோம் அப்படின்னா வந்து நல்லா சூப்பராக நமக்கு ஓடோனில் மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா வாசனையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவு எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.